வணக்கம். சினிமா இண்டஸ்ட்ரியில பெஞ்ச்மார்க் பண்ண படங்களை வந்துட்டு ரீமேக் பண்றோம், இல்லைன்னா அதுக்கு வந்துட்டு சீக்வல் ரெடி பண்றோம் அப்படின்ற பேர்ல அந்த பெஞ்ச்மார்க் படத்தை வைத்துக் கொண்டு முதல் பாட்டை வைத்து ஹைப் ஏற்றி எதிர்பார்ப்புகளை கிளப்பி ரசிகர்களை ஏமாற்றுகின்ற வழக்கம் போல ஒரு சம்பவம் தான் வந்து பாத்தீங்கன்னா காந்தாரா 2C சாப்டர் 1 அப்படின்ற இந்த படத்துக்கும் வந்துட்டு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். காந்தாரா முதல் பகுதியானது பாத்தீங்கன்னாக்கா சாதாரண இயல்பான இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கைய அழகா எதிரொலித்ததுனால கிட்டத்தட்ட மினிமம் 15 கோடி ரூபாய் பட்ஜெட்ல தயாரிக்கப்பட்ட அந்த படம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உண்மையிலேயே நல்ல கலெக்ஷன் ரீதியா அதுல வந்து ஏகப்பட்ட விமர்சனம் நமக்கு தனிப்பட்ட கலெக்ஷன் ரீதியாக வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு வசூலை ஈட்டி கொடுத்த அந்த இதுலதான் பாத்தீங்கன்னாக்கா இந்த படத்தினுடைய இயக்குனர் மற்றும் நடிகர் ரிஷப் வந்து பாத்தீங்கன்னாக்கா திரும்ப இந்த படத்துக்கு வந்து சீக்வல் இது பண்றேன், இந்த கதைக்கு முன்னோட்டமான ஒரு கதையை தயாரிக்கிறா அப்படின்ற பேர்ல வந்துட்டு காந்தாரா 2 சாப்டர் 1 அப்படின்ற பேர்ல படத்தை எடுத்து வச்சுட்டு கதை பாத்தீங்கன்னா காந்தாரா 1ல வந்துட்டு எப்படி நிலத்தை வந்துட்டு சமகாலத்தில் இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்களுடைய உதவியோட வந்துட்டு நில ஆக்கிரமிப்புகள் வந்து பண்ணப்பட்டதா, பழங்குடி மக்களுடைய நிலங்கள் வந்துட்டு எப்படி பறிக்கப்படுகிறது நிகழ்கால அரசியல்ல பொறுத்து எப்படி இருக்குதோ அதே போல கடந்த காலத்திலையும் பழங்குடிகளோட நிலத்தை வந்துட்டு மன்னர்கள் வந்துட்டு எப்படி தங்களுடைய பேராசையால பறிக்க முயற்சி பண்றாங்க அப்படின்றதையும் தங்களுடைய நிலங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அங்க வந்து பாத்தீங்கன்னா பிரம்மராட்சசன் போன்ற கதைகளை வந்துட்டு உருவாக்கி அந்த கதைகளின் மூலமாக தங்களுடைய நிலங்களை பழங்குடி மக்கள் வந்து பாதுகாத்து வைத்துக் கொண்டிருந்த இந்த சூழலை வந்துட்டு படமா எடுக்கிற அப்படின்ற பேர்ல படம் வந்து தான் ரிஷப் வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு தயாரித்திருக்காரு. கதைப்படி பாத்தீங்கன்னா காந்தாரா 1 கதையை தான் அப்படியே வந்துட்டு பழங்கால புராண கதைக்கு ஏற்படி வந்து பாத்தீங்கன்னாக்கா படத்தை வந்துட்டு வடிவமைச்சிருக்கிறதுல காந்தாரா 1க்கும் காந்தாரா 2க்கும் கதைக்களத்துல எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. இரண்டுமே ஒரே அமைப்புல தான் இருக்குது. கதையோட மையக்கரு ஒரே அமைப்புல தான் இருக்கு அப்படின்னு பார்த்து எடுத்துக்கலாம். அதனாலே பாத்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்பது படத்துல வந்துட்டு நம்ம படத்தை பார்க்கும்போது முன்கூட்டியே கவனிக்கிற விதத்துலதான் காந்தாரா 2 வந்துட்டு இருக்குது. படம் வந்துட்டு விஷுவலா வந்துட்டு ட்ரீட் கொடுத்திருக்கனாக்கா உண்மையிலே ஒளிப்பதிவாளர் அரவிந்தோடைய கேமரா வந்துட்டு படத்துக்கு வந்து நல்ல ஒரு விசுவல் ட்ரீட் வந்து கொடுத்த கூடவே சேர்ந்து சிஜியும் வந்துட்டு நல்ல எஃபெக்ட் கொடுத்ததுக்கான கண்களுக்கு நல்ல ஒரு விசுவல் ட்ரீட்டா தான் இருக்குது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்ல. கடவுள்கள் அதாவது வந்துட்டு நாட்டார் தெய்வங்கள் பூதகோள தெய்வங்கள் வரக்கூடிய அந்த காட்சி அமைப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா உண்மையிலே வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு அதாவது வந்துட்டு ஆன்மீக பக்தி ரீதியா இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு அதாவது வந்துட்டு எல்லாருக்கும் இல்லைன்னா ஓரளவு ஒரு சில 2 பேர்த்துக்கு வந்துட்டு அந்த கூஸ் பம்பை வந்து கொடுக்கலாமே தவிர தியேட்டர்ல இருக்க எல்லாத்துக்குமே அந்த கதைக்களம் வந்துட்டு எந்த ஒரு கூஸ் பம்பையும் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓவர் பெல்ட். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா காந்தாரா 1ல வந்துட்டு எப்படி ரிஷபுக்கு வந்துட்டு சாமி வரும்போது அதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா பஞ்சுரலி சாமியை வந்துட்டு அவருக்குள்ள இறங்கும் போது என்ன மாதிரியான நடிப்பை வெளிப்படுத்தினாரோ அதே போலதான் இந்த பாட்டுலயும் அவருக்குள்ள வந்து நாட்டார் தெய்வங்கள் இறங்கும் போது பாத்தீங்கன்னாக்கா முழுக்க அதே மாதிரியான நடிப்பை வந்துட்டு அப்படியே இது பண்ணி இருக்கிறாரு. அந்த அதான் வந்துட்டு காந்தாரா 1 வந்து கனெக்ட் பண்றதுக்காக அதே மியூசிக்கே வந்துட்டு வராக ரூபம் மியூசிக்க அங்கங்க பயன்படுத்துறாங்க அந்த தெய்வங்கள் வரக்கூடிய இதுல அப்படின்னு சொன்னாலுமே கதைக்களத்துக்கு அது வந்துட்டு ஒட்டாம போகுது. அப்படி அதாவது வந்துட்டு விஷுவல் ட்ரீட்ல நல்லா இருந்தாலும் கதையோடு அது எதுவும் ஒன்றவே இல்லை அப்படின்னு தான் பார்க்க முடியுது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா பழங்குடிகள் வந்து பாத்தீங்கன்னா நகர வாழ்க்கை வாழணும், நகர வாழ்க்கையில இருக்க மக்களுக்கு என்ன வசதி இருக்கோ அதே போல தன்னுடைய பழங்குடி மக்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி நகரத்துல போயிட்டு வணிகத்தை கத்துக்கொண்டு வரக்கூடிய நாயகன் ரிஷப் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிக பொருளீட்டணும் அப்படின்றதுக்கு தங்களுடைய வனப்பகுதியை தாண்டி உள்ள போகும்போது அங்க வந்துட்டு என்ன விதமான அதாவது ஈஸ்வர தோட்டம் அப்படின்னு அந்த பகுதிக்குள்ள போகும்போது என்ன விதமான பிரச்சனை சந்திக்கிறாங்க, அந்த பிரச்சனைக்கு அப்புறமேட்டு இருக்கக்கூடிய சூழ்ச்சிகள் எல்லாமே இதாகுது. இதுல குறிப்பாக 2 விஷயம் எனக்கு வந்து இது பண்ணது என்னன்னாக்கா நாட்டார் தெய்வங்களை பார்ப்பனர்கள் எப்படி வந்துட்டு தங்களுடைய வயப்படுத்திக்கிட்டு அந்த நாட்டார் தெய்வங்களை அதாவது வந்துட்டு சுகிஸ்வமைய சொல்லுவார்கள் சாமி ஒண்ணுது பூஜை என்னது அப்படின்ற அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா நாட்டார் தெய்வங்களை ஆரிய தெய்வங்களுடைய வழிபாட்டுக்குள்ள கொண்டு போகக்கூடிய அந்த சூழ்ச்சி அது வரைக்கும் அவர்கள் தொட்டு சாமி கும்பிட்டு அந்த தெய்வங்கள் வந்து பாத்தீங்கன்னா கோயில் கருவறைக்குள்ள போகும்போது இவர்கள் வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய இந்த சூழ்ச்சிகள் எல்லாமே கொஞ்சம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதை வந்து ரிஷப் வந்துட்டு பதிவு பண்ணி இருக்கிறாரு அப்படின்னாலும் ஆனா அவர் வந்துட்டு அந்த மதவாத அடிப்படை கோட்பாட்டிலே இருக்கிறதுனால அதை நியாயப்படுத்துகிற வேலையை செய்யறாரு. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா எந்த ஒரு தெய்வமும் என் மக்களை காப்பாற்றுவேன் என்னுடைய தர்மத்தை காப்பாற்றுவேன் தான் தெய்வங்களுடைய இதே இருக்குமே தவிர ஆனா இதுல கொஞ்சம் கூட பாத்தீங்கன்னாக்கா
கூச்ச நாச்சமே இல்லாம என்னுடைய மதத்தை காப்பாற்ற நான் அவதரிப்பேன் அப்படின்ற மாதிரி கடவுள்கள் சொல்வது போல சொல்றாரு. அதுல குறிப்பாக இந்த படத்துல வந்துட்டு ரிஷப் வந்துட்டு என்ன பண்ணாக்க எல்லாத்துக்கும் தமிழ் தான் வந்துட்டு ஆதிமொழி அப்படின்னு சொல்லும் போது, கமல் அவர் வந்து தமிழ் தான் உலகின் மூத்த மொழின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா அதை உடைக்கிற விதத்தை கடவுள்களுடைய மொழியாக கன்னடம் இருந்தது அப்படின்றது போல இந்த படம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லா மொழிகள்லயுமே கடவுள்கள் வந்து சாமி ஆடும்போது வெடியாட சாமி வெடியாடன்னு சொல்லக்கூடிய அந்த காட்சிகள் வரும்போது எல்லா மொழிகள்லயுமே கன்னடத்திலேயே அந்த சாமிகளுடைய குரல்கள் ஒழிப்பது போல அதுக்கு தமிழ்ல சப்டைட்டில் போடுவது போலதான் காட்சி அமைக்கப்படுது. இதை வந்து பாத்தீங்கன்னா ரிஷப் வந்துட்டு தன்னுடைய முட்டாள்தனமான மொழி வெறியையும் காட்டி இருக்கிறாரு அப்படிதான் பாக்குறேன். அதாவது வந்து அறிவியல் பூர்வமாக வரலாற்று பூர்வமாக தமிழ் தான் உலகின் மூத்த மொழி அப்படின்னு ஒரு இருந்து உலகத்துல இருக்க எல்லா மொழி அறிஞர்களும் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை ஏற்கிறதுக்கு மனம் இல்லாம முழுக்க முழுக்க முட்டாள்தனமாக உள்ளரசியலும் இருக்கிறது அப்படின்னு பார்க்க முடியுது. பார்ப்பனர்களுடைய அதே சூழ்ச்சியை தான் வந்துட்டு இங்கேயும் வந்து சாமியோட சுகிசிவம் சொல்றது மாதிரி சாமி உண்ணது பூஜை என்னது அதே மெத்தட்ல தான் பழங்குடிகளோட சாமியை எடுத்துட்டு போயிட்டு கோயிலுக்குள்ள வைத்து கொண்டு அவர்கள் தொட்டு கும்பிட்டு சாமியை கூட இவர் தூரத்துல நின்று பார்க்கக்கூடிய அதே வித்தைய வந்து பாத்தீங்கன்னா மதத்தின் அடிப்படையில செஞ்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் வந்து இதுல சூழ்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு கடவுளுமே வந்துட்டு சாமி வந்து ஆறவங்க யாராகட்டும் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னாக்கா என் தர்மத்தை என் மக்களை காப்பாத்ததான் வருவேன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த படத்துல மட்டும் ரிஷப் வந்துட்டு தன்னுடைய அந்த ஹிந்துத்துவ அரசியலுக்காகவே என் மதத்தையும் காப்பாத்த வர எந்த கடவுளுக்கு முதல்ல மதம்னு தெரியும். கடவுளுக்கு மதம் மனுஷங்களுக்கு தான் மதமே தவிர கடவுள்களுக்கு மதம் இல்லாத போது இவர்கள் வந்து பார்த்தா கடவுள்கள் மதத்தை காப்பாற்றுவதற்காக இருப்பாங்க அப்படின்னாக்கா எல்லா கடவுள் நீ பெருசா நான் பெருசா வானத்தை சண்டையா போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஐயோ அப்படின்ற மாதிரிதான் இருக்குது. மொத்தத்துல இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா விஷுவலா ட்ரீட் உங்களுக்கு கொடுத்தாலும் முழுக்க முழுக்க பிற்போக்குத்தனமான ஒரு விஷயத்தையும் மக்களை பின்னுக்கு கொண்டு போகின்ற பச்சை அயோக்கியத்தனமான வேலையும் தான் செய்யறாங்க. படம் முழுக்க காந்தாரா 1ல என்ன காட்சிகள் இருக்குதோ அதேதான் காந்தாரா 2ல அப்படியே மாத்தி எடுக்கப்பட்டு இருக்குது. அப்படிப்பட்ட காட்சி அமைப்பு வந்து எதுவுமே வந்துட்டு மாறல அப்படின்றதுதான் இங்க விஷயம். ஆனா எல்லாத்துலயும் பொதுவான ஒரு விஷயம் பழங்குடிகள்கிட்டையும் ஒடுக்கப்பட்டவர்கள்ட்ட பிற்படுத்தப்பட்டவர்கள் நிலம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதிகார வர்க்கமும் ஆதிக்க வர்க்கமும் என்ன நினைக்குதோ அதையதான் வந்து தொடர்ந்து காட்சிப்படுத்திக்கிட்டு அவர்களுடைய உரிமைக்காக போராடும்னு சொல்லிட்டு திரும்ப ரிஷப் எங்க கொண்டு போற ஹிந்துத்துவ அடிப்படையிலான அதே அரசியலை கொண்டு போய் எந்த ஹிந்துத்துவா வந்துட்டு ஒடுக்கப்பட்ட வந்து பழங்குடிக்கும் நிலம் சொந்தமா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதே ஹிந்துத்துவ அரசியலை எடுத்துட்டு போயிட்டு அது வந்துட்டு எல்லாத்தையும் சமமா இருக்குன்னு சொல்ற மாதிரியான கதைகள் வந்து இது பண்றாங்க. சாமியை வைத்து கொண்டு படத்தை ஓட்டலாம்னு நினைக்கிறாங்க. படம் முழுக்க அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்ல. படம் முழுக்கவே பாத்தீங்கன்னாக்கா திரைக்கதையில் நிறைய கோட்டை விட்டுருக்காங்க. அதாவது வந்துட்டு 2 BGM போட்டுக்கிட்டு அதாவது வராக ரூபம் அந்த பாட்டையே போட்டுக்கிட்ட படத்தை ஒப்பேத்திலாம் நினைச்சிட்டு திரைக்கதையில முழுக்க முழுக்க ரிஷப் வந்து கோட்டை விட்டுட்டாரு அப்படின்னா இந்த படத்துல வந்து பார்க்க முடியுது. படத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல படம் தொடங்கின கொஞ்ச நேரத்துல தூக்கம் கொட்டுது. அதே போல செகண்ட் ஹாஃப்ல கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் தூக்கமே இருக்கு. கிளைமேக்ஸ் சண்டை காட்சிகளுடைய லென்த்தை வந்து குறைச்சிருக்க வேண்டிய அவசியமும் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடியுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த காந்தாரா 2 வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு வேலையை மட்டும்தான் பண்றதுக்காக. அதாவது வந்து பாத்தீங்கன்னா சாமி வச்சு ஒரு படம் எடுத்துனா அவனை உடனே வலதுசாரியை தூக்கி வச்சுட்டு அவனை வந்து கொண்டாடுவான். தியேட்டர்லயே பாத்தீங்கன்னா வெளிப்படையா எல்லாரும் சொல்றேன்னாக்கா 1-2 முட்டாள் சங்கிகளை கிளாப்ஸ் இது பண்ணாத படத்துக்கு எந்த ஒரு கூஸ் பம்பும் இல்லை. இந்த படத்தை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டுடைய இருக்கக்கூடிய மற்ற படைப்புகளை வந்துட்டு இழிவாக பேசுகிற முட்டாள் கூட்டங்களுக்கு வந்து புரியாது. இந்த படத்துல வந்துட்டு எந்த ஒரு உருப்படியான விஷயம் எதுவுமே கிடையாது. உருப்படியான மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயம் வெறும் என்டர்டைன்மெண்ட்டுக்கு விஷுவல் ட்ரீட்டுக்காக படத்தை பார்க்கலாமே தவிர படத்தோட மைய கதை அப்படின்றது எதுவுமே கிடையாது. உருப்படியான ஒரு விஷயத்தையும் சொல்லல, ஒரு நல்ல விஷயத்தையும் மக்களுக்கு பயன்படக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லல. அப்படி மூடத்தனங்களை தவிர இந்த படத்துல எந்த ஒரு விஷயமும் இல்லை. இந்த படத்துல வந்து பிரம்மராட்சசன் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் கொடுக்குறாங்க. அந்த பிரம்மராட்சசன் யாருன்னாக்கா சிவனுடைய நந்தியவே காட்டுறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அந்த கேரக்டர் எதுக்காக இருக்குனாக்கா கடைசி ரிஷப் தான் சிவன் அப்படின்னு காட்டுவது போல ரிஷப் தான் சிவகணத்துல ஒருத்தன் தான் காட்டுறது போலதான் இதாயிட்டு இருக்காங்களே தவிர இந்த படத்துல வந்து எந்த ஒரு உருப்படியான விஷயம்ன்றது இல்ல. ஒரு நல்ல பெஞ்ச் மார்க் எடுத்து ஒரு படத்தை வைத்து கொண்டு அதோடைய பேர்ல வந்துட்டு நான் ஏற்கனவே சொல்ல அதை வந்து குட்டிச்சவர் ஆக்கிறதுக்கான வேலையை வந்துட்டு தொடர்ந்து சில இயக்குநர்கள் பண்ணுவாங்களே தப்பி தவிர காந்தாரா 1 வந்து பாத்தீங்கன்னாக்கா ஓடிடுச்சு அப்படின்றதுக்காகவே காந்தாரா 2 அதை பேரை வச்சுட்டு ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கப்பட்டு மொக்க வாங்கியிருக்காங்கன்னு சொன்ன படத்துல நல்ல ஒரு விஷயம் இல்லை. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்கள்.